எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம வீட்டில் எப்படி அரைச்சி இது பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறது 100 கிராம் வந்து இது வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா மூடிட்டு அதை எடுத்து மிக்ஸியில் வச்சு நல்லா அரைச்சி போடுங்க. அதனால் டப்பன்னு சத்தம் கேட்கும். வித்தியாசமாக டப்பன்னு சத்தம் கேட்கும். இந்த 3 உருண்டை வந்து இன்னும் வந்து அரையாமல் இருக்குது. அதை தனியாக ஒரு சின்ன மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெட்டி வச்சதை அந்த மஞ்சள் தூளை அரைச்சி வச்சதை வந்து எடுத்து டப்பாவில் போட்டுக்கோங்க. அதை வந்து எடுத்து ஒரு தாளில் கொட்டிட்டு அப்புறம் அதை எடுத்து டப்பாவில் போட்டுக்கோங்க. இந்த இதில் மஞ்சளாக ஒட்டி இருக்கிறதுல வந்து குழம்பு செய்யும்போது தண்ணி எடுத்து அதில் ஊற்றி அலசி குழம்புல ஊற்றிடுங்க. அந்த மஞ்சள் தூள்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.